கேப்டனோட பிறந்த நாள் இந்த உலகமே கொண்டாடக்கூடிய நாள். இந்த உலக மக்கள் எல்லாருக்கும் இந்த நாள் மறக்கவே முடியாது. என்னன்னா அவர் பிறந்ததே இந்த பூமியில பிறந்ததே ரொம்ப பேரு திருவிழாவா கொண்டாடிட்டு இருக்காங்க. அதை நம்மளால இங்க பார்க்க முடியுது. நான் ஒரு சமூக ஆர்வலர். இன்னைக்கு நான் வயநாடுல இருந்து வயநாடு மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக 25 நாள் அங்க இருந்தேன். ஐயாவோட பிறந்த நாள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கிளம்பி இன்னைக்கு காலையில தான் அங்க வந்தேன். அண்ணனோட பிறந்த நாள் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷல். அவர் இந்த மண்ணை விட்டு போகும்போது நான் அங்க இருந்தேன். அவரோட பிறந்த நாளுக்கு இருக்கிறேன். எப்பொழுதும் வாரத்துல 2 நாளாவது அண்ணனை வந்து பார்க்காம ஆசீர்வாதம் வாங்காம நான் எந்த செயலுமே செஞ்சது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மனித கடவுள். இந்த மனித கடவுளை ரொம்ப பேரு மறந்துட்டீங்க ஒரு காலத்துல. இப்ப எல்லாரும் உணர்ந்து வந்து நிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரோட ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்கும் நீங்க மனசார கும்பிடுற எல்லாருக்குமே கிடைக்கும். இந்த கோயில்ல கிடைக்கிற அன்னதானம் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷல். எத்தனையோ பேர் அவர்கிட்ட மனசு வந்து வேண்டிட்டு அந்த அன்னதானத்தை வாங்கி சாப்பிடும்போது கண்ணு நிறைய கண்ணீரோட வாங்கி சாப்பிட்றத நான் எத்தனையோ பேருக்கு பார்த்துருக்கேன். இந்த கோயில் வந்து எப்பவுமே அன்னதானத்தோடயே நடைபெறும். எங்களால என்ன பண்ண முடியும், அதே போல எங்களால என்ன பண்ண முடியுமோ அதுவும் பண்ணுவோம். பிளஸ் நம்ம ஐயா பேர்ல ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு பெரிய பிளஸ் என்னை பொறுத்த வரைக்கும். இதுக்கு முன்னாடி ஐயா இருக்கும்போது வந்து ட்ரஸ்ட் எல்லாம் ஆரம்பிக்கல. ஏன் அப்படின்னா அது வேண்டாம், எனக்கு தேவையில்ல, நான் வந்து மக்களை நேசிட்டா போதும் அப்படின்னு நினைச்சாங்க. இப்பவும் இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கிறது சுயநலத்துக்காக இல்ல, பொது நலத்துக்கு தான். ஏழை எளியவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கும் டெய்லி அன்னதானம் பண்றதுக்காக மட்டும்தான் இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாரும் சொல்லுவாங்க ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில பேர் நான் பதிவெல்லாம் பார்த்தேன், ட்ரஸ்ட் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க வந்து இப்படிதான் பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்கன்னு குறை சொல்றீங்க. இந்த ட்ரஸ்ட் கூட வயிறார ஏழை மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு மட்டும்தான், ஏழை மாணவர்களை படிக்க வைக்கிறதுக்கு மட்டும்தான், இல்லாதவங்களுக்கு நல்லது செய்ய மட்டும்தான் இப்போ அண்ணனோட ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணி எப்பவுமே நாங்க எல்லாரும் உங்களோட பிள்ளைங்க தான், எப்பவும் துணையா இருப்போம். அண்ணா இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்ண்ணா. நீங்க எல்லாத்தையும் உங்களோட உசிறு எங்களை சுத்தி இருந்துட்டே இருக்கும்ண்ணா. கடந்த 74 நாளுக்கு பார்த்தீங்கன்னா கேப்டன் இருந்திருக்காரு. இருந்தாலும் கேப்டன் இருக்கான ஒரு மன நிம்மதி இருக்கும். இந்த பிறந்தநாள் வந்து இறப்புக்கு அப்புறம் வர முதல் பிறந்தநாள். இந்த பிறந்தநாள் நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணன் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு அப்படின்னு யாரெல்லாம் சொன்னாலும் நாங்க அதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல. அவரோட ஆத்மாவும் சரி, அவரோட உடலும் சரி, அந்த ஆத்மா வடிவில் இங்க சுத்திட்டே இருக்கு, எங்களை பார்த்துட்டே இருக்கு. நாங்க செய்யற ஒவ்வொரு செயல்லையும், நாங்க கொடுக்குற ஒவ்வொரு அன்னதானத்திலையும், அண்ணி செய்யற ஒவ்வொரு செயல்லையும் அண்ணா இருந்துட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்ல, தம்பிங்க 2 பேருமே வந்து நின்று அண்ணனை மாதிரியே பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் போது எங்களுக்கு அண்ணன் இந்த உலகத்தை விட்டு போல, இந்த மண்ணுல நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காருன்னு உறுதியா என்னால சொல்ல முடியும். மக்கள் இவ்வளவு கூட்டம் யாருக்கு வந்திருக்காரு? இவ்வளவு 10 நாளுக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்காரு, என்ன காரணம்? அதான் சொல்றேன்ல, இது கின்னஸ் ரெக்கார்டே முறியடிச்சிரும் போலுக்கு. ஏற்கனவே அண்ணன் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ல எல்லாம் இடம் பெற்றதை நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதே போல பத்மபூஷன் விருதெல்லாம் வந்து பெற்றது வந்து எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம். அண்ணன் உயிரோடு இருக்கும்போது இதை கொடுத்திருந்தா இந்த உலக மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவோம். இப்போ ஒன்றும் அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் அவர் ஆத்மாக்கு இந்த விருது போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு நாங்க முழுசா நம்புறோம். ஏன்னா அந்த ஒரு நிமிஷம் அண்ணி மேல பார்த்து அந்த விருதை வாங்குறதுலயே நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம், கண்டிப்பா அண்ணனுக்கு இந்த விருது போய் சேர்ந்திருக்கும்னு முழுசா நம்புறோம். நன்றி. மேடம் வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுட்டு இந்த கோயிலுக்கு கேப்டன் ஆலயம் ஆமா, இது கோவில் தானே. நாங்க இன்னைக்கு அண்ணி வந்து ஆலயம்னு சொல்லியிருக்காங்க. முதல் நாள் அவரோட அப்படிதான் ரொம்ப பேரு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆலயம் நினைச்சுதான் நாங்க இன்ன வரைக்கும் அந்த செருப்பை வந்து எந்த டிஸ்டன்ஸ்ல போடணும், மாலையை வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து போடணும், அதே போல கீழே போட்ட பூவை எடுத்து நாங்க போடுறது இல்லை. அதே போல திருநீரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிடிச்ச மாதிரி திருநீரு, பட்டை போட்டுனா பட்டை, திருநீர் எப்படி பூசணும்னா எப்படி பூசுறது, ஆலயத்துக்கு என்ன மரியாதை கொடுக்குறோமோ அதே தான் நான் அண்ணனோட நினைவெடுத்தும் கொடுக்கணும். இது எங்களை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க எல்லா மக்களை பொறுத்த வரைக்கும் கோவில் தான். இவங்க மட்டும் மட்டும் கிடையாது, பொதுமக்கள் நீங்களும் போட்டிருக்கு. ஆமா, பொதுமக்கள் வாலண்டியரா தன்னுடைய பிறந்த நாள் திருமண நாள் சொல்லிட்டு அவங்களும் வந்து கொடுக்குறாங்க. அதான் அந்த உலகத்துல எந்த இடத்துல நம்ம கோயில்ல வந்து அன்னதானம் போடும். நார்மலா ஒரு கோயில்ல அன்னதானம் போடுவோம். எப்படி போடுவோம்னா நம்மளோட பிறந்த நாள், கல்யாண நாள், அந்த மாதிரிதான் அன்னதானம் போடுவோம். இங்கெல்லாம் இப்போ அப்படி கிடையாது. அவரு இருக்காருன்னு நினைச்சு அப்படி நினைச்சு சரி அண்ணன் கோயில்ல போய் அன்னதானம் போட்டா என்ன, நம்ம ரொம்ப கவலையா இருக்கு, உட்கார்ந்து நம்ம வேண்டிட்டு வருவோம், இதுக்காக போடுறாங்க. பெருசெல்லாம் அந்த நாட்கள்ல மட்டும் போடுறாங்கன்னு நினைக்காதுங்க. அண்ணனை பார்க்கணும், அண்ணன்கிட்ட நம்ம சாப்பாடு போய் சேரணும், அண்ணனுக்கு படைச்சு அதை மக்களுக்கு கொடுக்கணுங்கிற நல்ல எண்ணத்திலே ரொம்ப பேரு சாப்பாடு போடுறத பார்க்க முடியுது. இந்த பிறந்த நாளுக்கு நீங்க சாப்பாடு மட்டும் தான் சொல்றீங்க. நான் சொல்றேன்,
கேக் இங்க வந்து தான் வெட்டுறாங்க. என் பையன் பிறந்த நாளுக்கு இங்க தான் வந்து கேக் வெட்டினோம். என் நண்பரோட பிறந்த நாளுக்கு இங்க தான் வந்து கேக் வெட்டினோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இது கோயில் பிளஸ் என்னோட வீடுன்னு நினைச்சுக்கிறோம் நாங்க. அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து மக்கள் வந்து நிறைய பேர் வந்து அன்னதானம் அவங்களும் போடுறாங்க. அதே எப்படி பாக்குறீங்க? மூலமாவே 3 பேரு வெளிநாட்டுல இருந்து, சுவிட்சர்லாந்துல இருந்து சுரேன்னு ஒரு பிரதரு, மலேசியால இருந்து மணிவேலு ஒரு சகோதரரு, அந்த மாதிரி பல பேர் இங்க வெளிநாட்டுல இருந்து சாப்பாடு மூலமாவே கொடுத்துருக்காங்க. அப்போ நான் அண்ணியெல்லாம் இதுல வீடியோ கால்ல பார்க்கலாம் வச்சு அவங்கெல்லாம் கொடுக்கறது எப்படி அப்படின்னா, இந்த நம்ம ஊர் மக்களை மட்டும் அவர் நேசிக்கல, இந்த உலகத்தே இந்த நாட்டையே கடந்த தெய்வம் அவரு. அத மக்கள் உணர்ந்துட்டாங்க. அதனால அவங்க அதை உணர்ந்தனால இங்க அன்னதானம் கொடுக்குறாங்க. ரசிகர்கள் ஒரு புண்ணியமா நினைச்சு பண்றாங்க, ஒரு கடமையா நினைச்சு பண்றாங்க, அவங்க செய்யக்கூடிய ஒரு தொண்டான் கொஞ்சம் மன உறுத்தலோடி பண்றாங்க. அண்ணனை அடுத்த கொட்டத்துக்கு கொண்டு போகாம விட்டுட்டோமோன்னு மன உறுத்தல் அவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு. A to Z எல்லாருக்கும் இருக்கு. உண்மையா நேசிச்ச எல்லாருக்கும் ஐயோ ஒரு நிமிஷம் விட்டுட்டேன். ஆமா, இன்னைக்கு இல்லையே, நாங்களாம் இத்தனை பேர் இருக்கோமே, அண்ணன் இருந்திருந்தா நல்லா இருக்குமே, இப்படி அண்ணனை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாம விட்டுட்டோமே, நம்ம அண்ணனை கொஞ்சம் சரியா பாத்துக்கலையோ அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி எல்லாருக்குள்ளே இருக்கு. அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஓட்டு போட்டவங்களுக்கு இருக்கு, ஓட்டு போடாதவங்களுக்கு இன்னைக்கு இருக்கு. எல்லாருக்கும் சமமான தெய்வமா அண்ணன் மாறிட்டாங்க. அது உண்மை.